இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா இது தப்பா? இந்த முடிவு இந்த 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 வடிவம் எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி 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 முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க என்னைய. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டைக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்த்தேன். பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம். அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற. இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. நேற்று 2 படம் பார்த்தேன். நேற்று காலையில் ஃபஸ்ட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் எதேச்சியாக நான் எப்போவுமே காலையில் ஒரு 8 மணி 9 மணிக்கு எப்போவுமே காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு படம் பார்ப்பேன். அது அப்படி எதேச்சியாக நான் வந்து சும்மா ஓடிடி பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் நமக்கு என்ன தோணுதோ, எந்த ஸ்டில்லு பார்க்கணும்னு தோணுதோ, எந்த படம் பார்க்கணும்னு தோணுதோ அந்த படத்தை அப்படியே ஓட்டி ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். அந்த படம் நம்மளை உள்ளே இழுத்துச்சுன்னா அந்த படத்துக்குள்ளே ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு என்னோடய டெய்லி வழக்கமாக வச்சுருப்பேன் நான். அப்படி நேற்று பார்த்த படம் வந்து ஒரு செவிந்தியர்கள் பற்றியான ஒரு படம் பார்த்தேன். பரி மை ஹார்ட் உடன் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு பெரிய மவுன் ஒரு மாதிரி படம் முடிஞ்ச உடனே அந்த படம் கொடுத்த தாக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிச்சு. நான் உடனே ஆஃபீஸுக்கு போய் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட அந்த படத்தை பார்க்க சொல்லி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு டிஸ்கஷன்லாம் போனதுக்கப்புறம் நைட்டு ஒரு 11 o'clock வந்து அம்பேத்கரை வந்து இந்த படத்தை அனுப்பி விட்டார். இதை பார்த்துட்டு காலைல வா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த படம் பார்த்தோம். எல்லாம் என் அசிஸ்டன்ஸோடு சேர்ந்து அந்த படம் பார்த்தேன். ஏதோ தெரியல சம்மந்தம் இல்லாமல் இந்த 2 படத்துக்குமான ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு, பயங்கரமான ஒரு தாக்கம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட நானும் என் அசிஸ்டண்ட்டும் பயங்கரமான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே போனோம். ஒரு 6-7 மணிக்கு தான் காலைல படுக்க போனோம். இந்த 6 மணியுமே இந்த 6 மணி வரைக்கும் என்ன உரையாடல் இருந்துச்சுன்னா, 2 படங்களுமே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2 படங்களும் வெவ்வேறு வடிவமான போராட்ட வடிவங்களை முன்வைக்கிற படங்கள். இப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மயிலாடு பார்த்துட்டு என்னன்னா, இந்த மயிலாடு படத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து இந்த படத்தோட தாக்கத்துலேருந்து பேசுறதுனால சொல்கிறேன். இது சரியா இது தப்பா? இந்த முடிவு இந்த 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 வடிவம் எளிய மக்களோட கடைசி ஆயுதம், எளிய மக்களோட கடைசி முடிவு, இதை இப்படி இப்படி முன்மொழியலாமா, இதை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு காரசாரமான விவாதத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, என்கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட உதவி இயக்குநர்கள் வந்து ரொம்ப காரசாரமான விவாதத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க என்னைய. ஒரு 6 மணி வரைக்கும் ஒரு பயங்கர டிஸ்கஷன். ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த முடிவு சரியா அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் இருந்துச்சு இந்த படத்தோட முடிவில். பட் நான் என்ன பண்ணேன்னா, இந்த 2 படத்தையும் மண்டைக்குள்ள ஓட்டி ஓட்டி பார்த்தேன். பார்த்துக்கும்போது ஒரு மிகப்பெரிய தத்துவமாக நிலைநிறுத்தப்படக்கூடிய, ரொம்ப நிலையானதுன்னு சொல்லப்படக்கூடிய ஒன்று நம்மளை வந்து அடக்கி ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது, அது வந்து ஒரு வடிவமாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து அது ஒரு பில்டிங்காக இருந்துச்சுன்னா அதை உடைக்கலாம், அது ஒரு கேட்டாக இருந்தால் உடச்சிட்டு திறக்கலாம். அது காற்று மாதிரி பரவிக்கிட்டு இருக்கும்போது, அது ஒரு பேர் இருளாக இருக்கும்போது அதை எப்படி வென்றெடுக்கிறது, அதை எப்படி திருத்துவது, அதை எப்படி மாற்றுவது, அதை எப்படி ஜெயிப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. எல்லாத்தையுமே நான் தான் கொடுக்கணுமா, எல்லாத்தையுமே நான் தான் இழக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியே என் அசிஸ்டன்ட் முன்னாடி வச்சாங்க. நம்ம ஏன் எல்லாத்தையும் இழக்கணும், அப்படி ஒரு முடிவு இந்த படம் வைக்கிதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு பேர் இருள் உன்னை சூழும் போது நீ ஒரு பெரிய வெளிச்சத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுற. இந்த பாயிண்ட் ஆஃப் இந்த படத்தை நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு பெரிய வெளிச்சமாக தான் மயிலாடு படம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த படத்துக்குள்ளே என்ன தான் நடக்கும், இந்த படம் இந்த முடிவு எப்படி தான் போக போகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த படத்தோட முடிவு நீ ரொம்பவே தர்க்கத்துக்கு உள்ளாக்கிச்சு. அதை நான் ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு நான் ஏற்றுக்கல. அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நைட்லாம் யோசிக்கிறேன். இது எப்படி
எங்கள் அப்பா என்ன பண்ணியிருப்பாரு, இதே இதே சூழ்நிலை எங்கள் அப்பா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு, எங்கள் அண்ணன் என்ன பண்ணியிருப்பான், நான் என்ன பண்ணியிருப்பேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், இவன் இப்போ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வடிவமாக தெரிய ஆரம்பிக்கும் போது எளிய மனிதர்கள் கடைசியாக தாங்கிட்ட நீ என்கிட்டேருந்து எல்லாத்தையும் பிடுங்க ட்ரை பண்ணுறேன். என்கிட்டேருந்து என்னை மீறி என்னோடய நிலத்தை பிடுங்குற, ஏன்னா என்னோடய நிலத்தை பிடுங்குற, என் உடல் உறுப்புகளை பிடுங்குற, எல்லாத்தையும் நீ பிடுங்குற. உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறனோ இல்லையோ, பட் நான் உன்னையை எப்படி வென்றெடுக்குன்னு எனக்கு தெரியல, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல. கடைசியாக நான் உனக்கு நீ என் இதயத்தை பிடிங்கிட்டு போகிற, அந்த இதயத்தின் வழி நான் உனக்கு ஒரு அறத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த படம் சொல்லி முடிக்கும்போது, கிட்டத்தட்ட நான் அந்த படத்தை முடியும் போது என்னோட உதவிக்கிட்ட சொன்ன விஷயம் அது ஒன்று தான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த படத்தை நீ வந்து எல்லா உனக்கு ஒரு எக்ஸ்போசர் இருக்குது, உனக்கு ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவில் அந்த படத்தை பார்க்காது. ஒவ்வொரு வாழ்க்கை ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும் ஒவ்வொரு வாழ்வினோட தன்னோட எந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு எந்த புள்ளியை பிடிச்சிக்கிட்டு ஒருத்த வாழ ஆரம்பிக்கிறானோ அந்த புள்ளி அவனுக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துருக்கும். இந்த படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், சசிகுமார் சாரோட கேரக்டர் தொடக்க காலத்திலேருந்து அது காட்டப்பட்ட நேரத்திலிருந்து அது ஒரு புள்ளியை கைப்பற்றிக்கிட்டு ஒரு பூனையை காப்பாற்றினவன், ஒரு எலியை காப்பாற்றினவன், ஒரு எறும்பை காப்பாற்றினவன், யார் ஒரு மனுஷனை விட்டுட்டு போவானா, ஒரு மனுஷனை விட்டு அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட கொடுங்கோலனாக இருந்தாலும் அவனை விட்டுட்டு போவானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது எனக்கு பயங்கரமான ஷாக்காக இருந்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட அறிவை பயன்படுத்தி, நமக்குள்ள எக்ஸ்போசரை பயன்படுத்தி, நம்ம காட்டப்படுற ஆர்ட் ஃபார்முக்குள்ளே நம்மளோட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கும். ஆனால் ஆர்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளோட எக்ஸ்போசரை வச்சு மட்டும் பார்க்கக்கூடியது கிடையாது. அங்கே காட்டப்படுகிற மனிதர்கள், அவர்கள் அதை எப்படி வென்றெடுத்தார்கள், அதை அந்த மனிதர்கள் அந்த உயரிய உன்னதத்தை எப்படி அடைந்தார்கள், தங்களை எப்படி மீட்டெடுத்தார்கள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் ஆர்ட் ஃபார்ம். அந்த ஒரு முக்கியமான ஆர்ட் ஃபார்ம் வேலையை இந்த படம் மயிலாடு செஞ்சிருக்கு. முழு இரவையும் கைப்பற்றின படம் தான் மயிலாடு. என்னோடய முழு இரவையுமே யோசிக்க வச்ச ஒரு படம் தான் மயிலாடு. நிச்சயமாக சசிகுமார் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா சசிகுமார் சாரோட தொடக்க காலத்தை நமக்கு தெரியும். தொடக்க காலத்தில் நான் சசிகுமார் சாரில் பயப்படுவேன், இப்போ என்ன கதை கொண்டு வர போகிறாரு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்த கதைகள் எல்லாருமே கிட்டத்தட்ட யாரும் பண்ணாத எந்த பெரிய ஹீரோவும் இவ்வளோ மார்க்கெட் இருக்கக்கூடிய ஹீரோக்கள் பண்ணால் பயப்படுற கதாநாயகர்கள் கூட கொண்டு வந்தார். நந்தனோட உச்சம், அயோத்தி உச்சம், இப்போ மயிலாடுகிற உச்சம், டூரிஸ்ட் ஃபேமிலி அதே மாதிரி தான். கிட்டத்தட்ட சசிகுமார் சார் நமக்கு என் ஹஸ்பண்ட் சொல்லும் போதே, கதை யோசிக்கும் போது சசிகுமார் சார் இருக்காரு, நம்பி யோசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட் அவங்க சைத்ரா கோயில்பட்டி பொண்ணு மாதிரியே இருந்தீங்க. அப்படியே கோயில்பட்டி பொண்ணை நடிக்க வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நிச்சயமாக அவங்க சொன்ன மாதிரி, குருசவன் சொன்ன மாதிரி உங்களை தவிர விட மாட்டாங்கன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ சாண்டோல்டன் இந்த பாட்டு படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் கேட்டே வைப்பாங்க. அந்த ஒரு பீட் மட்டும் நெஞ்சில் விழுந்துருக்குல்ல, அது கேட்டே வைப்பாங்க. சாண்டோடன் எனக்கு ரொம்ப நெருக்கமாக எனக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா, சாண்டோடன் எப்போவுமே சின்ன வயசில் நம்ம அம்மன் கோயிலில் உட்காந்து தென்னியில் உட்காந்து அந்த ஒரு தரையை தட்டி பாட்டு பாடியிருப்போம். நம்ம கூட ஒரு அண்ணனோ தம்பியோ பாட்டு பாடி நம்ம ஞாபகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்க ஒரு ஆள் மாதிரியே சாண்டோடன் தோணுவார். அவருக்கு ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அம்பேத்தனை என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப உண்மையாகவே சினிமாவை ரொம்ப பேஷனாக பார்க்க, அவர் சொல்கிற கதை, அவர் சூஸ் பண்ண கதை எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா கமர்ஷியலாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி அவர் மற்ற படங்களை பற்றியான ரிவ்யூ சொல்லும்போது கமர்ஷியலாக பேசுவார். தன்னோட படத்தை பற்றி பேசும்போது மட்டும் நல்ல கதை தம்பி அப்படிம்பார். மற்ற படம் சார் என்ன படம் எப்படிருக்கு அப்படின்னு கேட்டால் அது ஒன்றும் ஒப்பேராது போல இருக்க அப்படிம்பார். ஒன்றும் இல்லை தம்பி, சுவாரஸ்யமாகவே இல்லை, ரொம்ப லேகாக இருக்குது அப்படி இப்படிம்பார். சரி உங்கள் படம் எப்படின்னு கேட்டால் படம் ரிலீஸ் ஆக மட்டும் கேட்போம், எப்படி வந்திருக்கு படம் அப்படின்னா, தம்பி எப்படி ஒரு நல்ல கதை தம்பி அப்படிம்பார். அந்த ஒரு பெரிய அவர் சூஸ் பண்ணுற கதைகள் இருக்குல்ல, அது நிச்சயமாகவே அவருக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த கதைக்குள்ளே இருக்கணும். அது இல்லை அப்படின்னா அந்த கதையை சூஸ் பண்ணி அவர் ரிலீஸ் பண்ண எல்லா படத்துலையுமே அப்படி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ரொம்ப நன்றிண்ணே இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் திருப்பி பண்ணதுக்கு. அப்புறம் ராஜ்மோகனுக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படின்னா திருப்பி தன்னோட போராட்ட வடிவத்தை எதன் மூலமாவது தான் ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கும்போது, எழுத்தாளனாக இருக்கும்போது சந்தித்த அத்தனை மனிதர்களையும் எப்படியாவது தன்னோட திரையில் காட்டிடணும்னு ஒருத்தர் துடிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம். எப்படி பார்த்தா நான் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்னோட கதை நான் எழுதும்போது எனக்கு எல்லா மனுஷங்களும் நான் பார்த்த மனுஷங்களும் ஞாபகத்துட்டே இருப்பாங்க. அதில் நானும் இருப்பேன், அதனால எனக்கு அது ஈஸியாகிடும். ஆனால் அவர் நடைப்பயணம் போகும்போது
பாதசாரியாக போகும்போது, ரிப்போர்ட்டராக போகும்போது, கொலையை விசாரிக்க போகும்போது, ஒரு நடிகிட்ட பேட்டி எடுக்க போகும்போது நீ பார்த்த எல்லா மனிதர்களையுமே தன் கதைக்குள்ளே கொண்டு வந்து அவர்கள் அறியாமல் விட்டது, அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை, அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஏமாற்றப்பட்ட கதையை ஒரு திரைக்கதையை வடிவமாக்கி அதை எப்படியாவது முரண்டு பிடிச்சி அதை கொண்டு போய் சேர்த்துடணும்னு அவர் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான வேலை. அந்த வேலைக்காக ராஜ்மோகன் எவ்வளோ பாராட்டணும்னு தகும். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இதை எப்படி டோட்டலாக மாற்ற முடியும்னு தெரியும். ஆனாலும் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இதை வேற ஒன்றா பண்ணலாமா, இந்த கதையை நம்ம திருப்பி திருப்பி ஏன் எளிய மனிதர்களை, ஏன்னா இங்கே வந்து எளிய மனிதர்களை கதையாக்கும் போது அந்த வடிவம் அந்த கிராஃப்ட் வந்து சின்னதாகிடுது. அதுவே பாதியத்துக்கு ஒரு பயத்தை கொடுத்துருது. ஏன்னா எல்லாருமே சின்னதாக தெரியுவாங்க. அது நம்மளோட கிராஃப்டே சின்னதாக மாதிரி நமக்கு சந்தேகம் கொடுத்துரும். ஆனால் அதுக்குள் அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே அந்த சின்ன எளிய மனிதர்களை உள்ளே வச்சுக்கிட்டு தன்னோட பகடியின் மூலமாக தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக ஒரு நீங்கள் அறியாத ஒரு உண்மையை உங்களுக்கு கடத்தி அது ஒரு மிகப்பெரிய ஒரு உங்களை வெக்கி தலைகுனியை வச்சு இப்படிமா மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களை அந்த படத்தை உள்வாங்க வச்சு ஜெயிக்கிற ஒரு வேலையை வந்து ராஜ்மோகனை பண்ணிகிட்டே இருக்காரு. அதனால் ராஜ்மோகனுக்கு எப்போவுமே வந்து தமிழ் சினிமா ஒரு நன்றிக்கடன் பட்டிருக்கு. ஏன்னா இப்படியாப்பட்ட மனிதர்கள், இப்படியாப்பட்ட இயக்குநர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கே நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. அதனால் ராஜ்மோகனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. மற்றபடி மற்ற டீமுக்குமே மிகச்சிறிய குருசாமி அண்ணா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது ராஜ்மோகன் எப்படி அது இந்த ஏதோ யூனிவர்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த யூனிவர்ஸ்லேருந்து வேறு உருவம் கொண்டு ஜோக்கர் கிளம்பி வந்து அது ஜோக்கர் கெட்டப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஜோக்கர் படத்தில் ஒரு கெட்டப் இருக்குள்ள, நம்ம அந்த ஜோக்கர் அந்த கெட்டப் போட்டு நீங்கள் உங்களோட பாடி லாங்குவேஜ் உங்கள் ஸ்டைலு அது ரொம்ப என்ன சொல்லணும்னா விளையாட்டாக சிரித்து பார்த்துட்டோம். திடீர்னு படம் முடிஞ்சு பார்க்கும்போது யோசிக்கும்போது நம்ம திருநெல்வேலியில் ஒரு போர்டு மாட்டி ஒரு பத்திரிக்கை வேலை பார்த்துட்டு இருந்துப்பாங்கள்ல, சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருந்துப்பாங்க. இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக எல்லாரையும் திட்டிட முடியுது, தான் யாருன்னு காமிச்சிட முடியுது, ஏதோ வகையில் தனக்கு ஒன்று கிடைக்குதுங்கிறதுக்கு தெரியுது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு எழுதிக்கிட்டே இருப்பாங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, மக்கள்கிட்ட போய் எப்படியாவது சொல்லணும் துடிப்பாங்க அந்த உண்மையை. அப்படியாப்பட்ட மனிதர்களை நீங்கள் ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்கு. அந்த கேரக்டர்ஸும் சரி ஜோக்கரும் சரி அப்படியாப்பட்ட மனிதர்களை நமக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்குல்ல, அதுவும் பயங்கரமான எமோஷனலான ஒரு வேலை. இந்த கேரக்டர் அந்த திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. நான் லா காலேஜ் படிக்கும்போது லா காலேஜ் வாசலில் நின்று ஒத்திலே நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருப்பார், தனியாக நின்று போராடுவார், எழுதி போட்டு போவார். அவர் முகத்தை எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்துச்சு. அதுக்காக உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கொண்டு வர கேரக்டர் வந்து என்ன அப்படின்னா அதுக்குள்ள பகடி இருக்குல்ல, அந்த பகடிக்குள்ளேயே உங்களோட உடல் மொழி கைவிடப்பட்ட ஒரு மனுஷன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, உங்களுக்கு குழந்தை இல்லையா, இந்த படத்தில் வந்து உங்கள் குழந்தை இல்லை, உங்கள் ஒய்ஃபை காட்டலை, உங்கள் வீட்டை காட்டலை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு மெட்டஃபராக எனக்கு பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிச்சு. இவர் எங்கே சாப்பிடுவார், எங்கே தூங்குவார், இவர் யாருக்கு முத்தம் கொடுப்பாரு, இவர் யார் மடியில் போய் படுத்துக்குவார், இவ்வளோ அடியை வாங்கியிருக்காருல, இவருக்கு யார் ஒத்தலம் கொடுத்துருப்பா, இவ்வளோ விஷயங்கள் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்படியாப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலையும் என்ன சொல்கிறது அவங்களை ரெகனைஸ் பண்ணி அவங்களை பாராட்டக்கூடிய ஒரு படமாகவும் இந்த படம் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். நிச்சயமாகவே மயிலாடு வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சினிமாக்கள் நீங்கள் ஏன்னா நம்ம வந்து பயங்கர நிறைய முன் தீர்மானத்தோட ஜட்ஜ்மெண்டலோட நம்ம வந்து நிறைய சினிமாக்களை அணுகிறோம். ஒரு சின்ன டைம் கூட கொடுக்கறது இல்லை. நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அவங்கவுங்க மொழியில் அவங்கவுங்க கதையை சொல்கிறதுக்கு நம்ம விருப்பப்படுறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான மொழியில் கதை சொல்லணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படிங்கிற இடத்துக்கு சினிமா கொண்டு தள்ளி நிப்பாட்டிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் சினிமாக்குள்ளே யார் வேணாலும், எப்படி மீடியாக்குள்ளே நீ யார் வேணாலும் வந்து என்னென்ன மொழியில் வேணாலும் எப்படியாப்பட்ட உடல் மொழியோடும் ஒரு வீடியோ பேசி போட முடியுமோ அதே மாதிரி தான் சினிமாவும் நீங்கள் ஆகியிருக்கு. சினிமாக்குள்ளே நிறைய மனிதர்கள் உள்ளே வந்து தனக்கு தெரிஞ்ச மொழியில் தனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை ரொம்ப ஆணித்தரமாகவும் தனக்கு கிடைச்ச சொற்ப விஷயங்களை வச்சுக்கிட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை கடத்திட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப நல்ல நீட்டாக ஒரு கமர்ஷியல் பேக்கேஜோடு மட்டும் இல்லாமல், கமர்ஷியல் மீன்ஸ் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சினிமா பார்க்க வரீங்க, எங்கள்கிட்ட சினிமா இந்த கதைக்கு முன்னாடி இந்த கதை இன்னும் 2.5 மணி நேரம் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் உட்காருங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதையும் மைண்டில் வச்சு ராஜ்மோகன்னா தன்னோட பக்கெட்டிலாம் சேர்த்து ஒரு அழுத்தமான ரொம்ப மனதை நிகழக்கூடிய வாழ்வின் மீது பெரிய நம்பிக்கை வரக்கூடிய பெரிய தத்துவங்களை ஜெயிக்க முடியுமா, பெரிய அதிகாரங்களை ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் காற்றுல பரவிட்டாங்க, இனிமேல் அவங்கள ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறத தாங்கிட்டு இருக்க எளிய தத்துவத்தை வச்சு அடித்து காலி பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த படத்தில் பார்க்குறேன். ஏன்னா வேறு வழியே இல்லை, இவங்க எப்படி ஜெயிக்கிறதுனே தெரியல. ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்க மனிதர்களை
தாங்கிட்ட இருக்கிற ஒன்றே ஒன்று அறம், அந்த அறத்தை வைத்து ஜெயிக்க முயற்சி பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிட்டார். அவருக்கு மொத்த டீமுக்கும் என்னோட நன்றியும் வாழ்த்துக்களும்.